ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த போயத்தோட சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கிற ஃபயர் அண்ட் ஐஸ் அப்படின்ற சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது எழுதினவர் ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஃபஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ராபர்ட் ஃப்ரோஸ்டோட ஃபுல் நேம் ராபர்ட் லீ ஃப்ரோஸ்ட். இவர் மார்ச் 26, 1874 பிறந்து ஜனவரி 29, 1963 இறந்துருக்காரு. இவர் ஒரு அமெரிக்கன் போயட். அடுத்து இந்த போயமோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஃபயர் அண்ட் ஐஸ் இந்த புக்கை எழுதினவர் ராபர்ட் ஃப்ரோஸ்ட். இது 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ப்ரிஸ்கிரைபாக இருக்கிற ஒரு போயம். இதில் 2 விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஒன்று ஃபயர், இன்னொன்று ஐஸு. அந்த ஃபயரை எது கூடலாம் கம்பேர் பண்ணுறாரு ஆத்தர் அப்படின்னா டிசைர், கிரீட், லஸ்ட் கூடலாம் கம்பேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஐஸை ஹேட்ரட், இன்டிஃபரன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு. இது ரெண்டுமே ஒன்று தான். இது ரெண்டுத்தில் எது ஒன்று குறைஞ்சாலும் ஒன்று கூடினாலும் சரி இந்த உலகம் அழிஞ்சிடும். ஸோ இது ரெண்டுமே சரிசமமாக ஈக்குவலாக கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் இந்த நம்மளோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. இந்த ஃபயர் அண்ட் ஐஸ் 2 கம்பேர் பண்ணார் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா அது செல்ஃபே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. சரி வாங்க இப்போ போயம் லைன்ஸ் பார்த்துடலாம். Some say the world will end in fire, some say in ice. From what I have tasted of desire, I hold with those who favor fire. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா லைன் 1 to 4 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த போயம் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா 2 விஷயத்தால் டிவைட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒன்று ஃபயர், இன்னொன்று ஐஸ். ஃபயர் எந்த விஷயத்து கூட கம்பேர் பண்ணுறாருன்னு பார்த்தோம், டிசைர், கிரீட், லஸ்ட் இந்த விஷயத்து கூடலாம் கம்பேர் பண்ணுறாரு. கோல்டை ஹேட்ரடு, இன்டிஃபரன்ஸ் கூட கம்பேர் பண்ணார். ஆத்தர் நம்ம வேர்ல்டில் ஃபயர்னால் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நார்மலாக ஒரு ஃபயர்னால் என்ன தெரியும், நெருப்புன்னு தெரியும். இப்போ நெருப்பு நெருப்பால் ஒரு உலகத்தை அழிக்க முடியுமா? கண்டிப்பாக அழிக்க முடியும். அதே மாதிரி ஐஸாலையும் ஒரு உலகத்தை அழிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஃபயரால் அழிக்க முடியுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபயர் அப்படின்றது நெருப்பு. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான். அப்போ ஒரு கும்பகோணத்தில் ஒரு ஸ்கூலில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் 90க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்தாங்க. நிறைய பேர் காயப்பட்டாங்க, நிறைய பேர் கை கால் உடஞ்சிது. ஸோ நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ இது ஃபயர், ஒரு சின்ன ஃபயர்னால் ஒரு இடத்துல அங்கே உள்ள தாக்கம் தான் இது. இப்போ இதுவே இது உலகம் ஃபுல்லாக பரவுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஃபுல்லாக அங்கே எந்த மக்களுமே இருக்க முடியாது, உயிரோட எல்லாமே இறந்துருவாங்க. ஸோ டோட்டலாக வேர்ல்டே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ ஒரு சின்ன இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து, அது சின்ன இடம்னு சொல்ல வேணாம், பட் பெரிய இம்பேக்ட் தான். இருந்தாலும் அங்கே 90 பேர் இறந்துருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம்தான். ஸோ அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஃபயர் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே இருக்காது, சுத்தமாக டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகிடும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஃபயருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஃபயரை நம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்கல அப்படின்னா அதுக்கு அது அந்த உலகத்தையும் அழிச்சிடும், நம்மளையும் அழிச்சிடும், எல்லாத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபயர் எது கூட ஆத்தர் கம்பேர் பண்ணார்? கிரீடு, லஸ்ட்டு, அப்புறம் டிசைர் கூடலாம் கம்பேர் பண்ணார் இல்லையா? இப்போது நம்ம லைஃப்பில் இந்த 3மே அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அது டெஸ்ட்ராய் தான் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கிரீடும், லஸ்ட்டும், டிசைரும் இது 3மே ஒரு பர்சனோட லைஃப்பில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் செல்ஃப் டெஸ்ட்ராயை மீட் பண்ணியே ஆமாம். ஸோ அதனால் அதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஃபயர் இப்போ நம்ம ஃபயர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு எரிக்கிறோம், கேஸ் சிலிண்டரில் ஃபயர் தான் வருது. ஸோ ஒரு மேஸ்டிக்ஸ்லேயும் ஃபயர் தான் வருது. அதனால் ஃபயர்னால் டோட்டலாகவே இல்லை, ஃபயர் அழிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லலை. ஃபயர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் ஆனால் அதை நம்ம பேடான விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது அது பேட் ஆகிடும். ஸோ அதனால் அது அதிகமாக பேடான விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இப்போது ஃபயர் வச்சு அடுப்பு எரிக்கிறோம், அது நமக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உதவுது இல்லையா? ஸோ அதே மாதிரி அதே ஃபயர் வச்சு தீ குளிக்கிறாங்க. ஸோ அது பேடான விஷயம் தானே. ஸோ அதே மாதிரி தான் ஃபயர் அப்படிங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எவ்வளோ லிமிட்டடாக எவ்வளோ கண்ட்ரோலாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷனையே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸா, but if it had to perish twice, I think I know enough of hate to say that for distraction eyes
is also great and would suffice. செகண்ட் ஸ்டான்ஸா லைன் 5 to லைனில் என்ன ஆத்தர் சொல்கிறாரு அப்படின்னா ஐஸ் பற்றி பேசுகிறாரு. இப்போ ஃபயர் பற்றி பேசினோம் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால். ஃபயர் வந்து டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கும், அது வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணால் வந்துட்டு அழிவு கொடுக்கும் அப்படின்னு. ஸோ ஃபயர் மட்டும் இல்லை, ஐஸும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ ஐஸ்க்கு வந்து என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம், சுனாமி சொல்லலாம். அதுவும் வாட்டர் தானே. ஸோ அது சுனாமியால் எவ்வளோ நாடு அழிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்போ ஃபயர்னால் மட்டும் இல்லை, ஐஸ்னாலையும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனாலேயும் வேர்ல்டு வந்து டெஸ்ட்ராய் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஐஸ்ன்னும் போது நம்ம என்ன ஆத்தர் கம்பேர் பண்ணுறாருன்னு பார்த்தோம், ஹேட்ரட்ஸையும் எமோஷன்ஸையும் இன்டிஃபரன்ஸையும் கம்பேர் பண்ணுறாருன்னு பார்த்தோம். இப்போ எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரோட லைஃப்லேயுமே எல்லா பர்சன்கிட்டேயுமே இருக்கும். அந்த எமோஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அது நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தரும். இல்லைனா டெஸ்ட்ராயில் தான் கொண்டு போய் முடிக்கும். இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம், இப்போ ஒரு இடத்துல போய் படிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிஸில் வேலை பார்க்கும்போது நம்ம கூட பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம யாரை மீட் பண்ணுறோம், எங்கே போகிறோம் வரோம், எல்லா இடத்துலையுமே பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ நம்ம எமோஷனை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை அவங்க ஏற்றுக்கிற பர்சனாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த எமோஷன் வந்து அவங்க அதை ரியாக்ட் பண்ணுற பர்சனாகவாச்சும் இருக்கணும். ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு தப்பாக தான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அப்படி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும் இல்லையா. அதனால தான் ஆத்தர் சொல்கிறாரு, எல்லார்கிட்டையுமே எல்லா பர்சன்கிட்டையுமே எல்லாருமே எல்லா நேரமுமே ஒரே மாதிரி இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் வந்து அதிகமாக நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பித்தாலும் ஐஸ் மாதிரி தான் லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால் எமோஷன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐஸை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அப்புறம் ஹேட்ரட் சொல்கிறாரு. ஹேட்ரட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், வெறுக்கிறது. அதுவும் ஐஸ் பற்றி பேசுகிறதுனால அதை கோல்டு ஹேட்ரட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு ஆத்தர். ஓவராலாக இந்த போயமில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபயர் அண்டு கோல்ட், இது ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த டைட்டிலை பார்த்தாலே அது வந்து கான்ட்ராக்டாக இருக்குது இல்லையா. ஃபயர் நெருப்பு, ஐஸ் வந்து கோல்டு. ஸோ ரெண்டுமே வந்து சேருமா? சேராது இல்லையா. ஸோ அதை தான் கான்ட்ராக்டாக சொல்கிறாரு. அது ரெண்டு விஷயத்துக்குள்ளேயும் நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஃபயர்ன்னும் போது லஸ்ட்டு, க்ரீடு, டிசைர் இது மாதிரி விஷயங்களை பற்றி கம்பேர் பண்ணி அதெல்லாம் எவ்வளோ அளவோடு இருக்கணும், நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயத்த செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி இருக்கும்போது அதை எப்படி உலகத்தை அழிக்காமல் இருக்கும். அது வந்து உலகத்தை மட்டும் இல்லை, நம்மளை கண்ட்ரோலாக வச்சுருக்கும் போது நம்ம ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் தான். அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது. அதனால் அது எப்படி இருக்கணும், எப்படிலாம் பாதுகாக்கணும், எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. எந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணுங்கிற விஷயத்தை பற்றியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஐஸுங்கிறத எதை கூட கம்பேர் பண்ணுறாருன்னா ஹேட்ரட்ஸையும் ஹியூமனோட எமோஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு. எமோஷன்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தாமல் எந்த இடத்துல எப்படி எந்த மாதிரி எமோஷன்ஸை மட்டும் நம்ம கேரி பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த எமோஷன்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் ஹேட்ரட்ஸை பற்றி சொல்கிறாரு. அதுலேயும் அது மெயினாக வந்து கோல்டு ஹேட்ரட்ஸ் பற்றி சொல்கிறாரு. ஸோ இந்த உலகத்தை நெருப்பாலையும் அழிக்க முடியும், ஐஸாலையும் அழிக்க முடியும். அதனால் எந்த ஒரு விஷயமே நம்ம பண்ணும்போது அது வந்து கரெக்டாக செல்ஃப் கண்ட்ரோலாக சரி இவ்வளோதான், இந்த அளவுக்கு போதும் அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு போகணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம லைஃப்பை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த வேர்ல்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறத நம்ம லைஃப்பை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அப்புறம் இந்த போயம் வந்து வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஆத்தர் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேளை அந்த இம்பேக்டாக கூட இருக்கலாம். இந்த போயத்தோட சம்மரி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.